ஆமாம். அப்போ ஜெபம்னா என்ன? இயேசு செஞ்ச ஜெபம் என்ன அப்படின்னா, ஜெபம்னா கிறிஸ்தவர்கள் ஒரு பெயர் குறித்து வச்சுருக்கிறாங்க. ஜெபம் என்றால் தேவைகளுக்காக தேவனிடம் வேண்டிக் கொள்வது அப்படின்னு, வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை தெரிவிப்பது அப்படின்ட்டு. அதல்ல. ஜெபம் என்றால் தேவனோடு இருந்து தேவன் நம் மூலமாய் செய்ய போகிற காரியங்களை அறிந்து கொண்டு அதன்படி நம்மை ஒப்பு கொடுத்து அந்த பாதையில் நாம் வழி நடப்பதுக்கு பேர் தான், அந்த உறவுக்கு பேர் தான் ஜெபம். கரங்களை தட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமீன். இந்த கிறிஸ்தவ மதவாதிகள் பண்ணுற ஜெபத்தை பண்ணாதீங்க தயவுசெய்து. ஆமீன். பிரதர் எனக்கு நிறைய தேவை இருக்குல்ல, இருந்துட்டு போட்டு. பிரதர் எனக்கு நிறைய கடன் இருக்குது, இருந்துட்டு போட்டு. பிரதர் எனக்கு நிறைய வியாதி, இருந்துட்டு போட்டு. ஆமாம். யோவான் எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தெல்லாம் படித்து பாருங்கள், 8வது அதிகாரத்தெல்லாம் படித்து பாருங்கள். வியாதியஸ்தர்கள் ஒரு பெண் விசுவாசத்தோடு தொட்டுச்சு. சரி, 12 வருஷம் வியாதி ஒரு நிமிஷத்தில் காலியாக போயிட்டு. ஒருத்தன் ஏசப்பா பார்த்து சொன்னால், நீங்கள் வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஜஸ்ட் ஒன் வேர்டு. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வியாதி அவனை விட்டு போகட்டும்னு. அப்போ பேரும் நீங்கள் என் வீட்டுக்கெலாம் வர வேண்டாம் அப்படின்ட்டான். புரியுதுங்களா? அப்போ ஏசப்பா இவன் ஜெபம் எவ்வளோ அருமையானது அப்படி சொல்லலை. ஆமாம், இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னார் கையை தட்டி. அதனால தான் தேவன் தெளிவாக எழுதி வச்சார், விசுவாசம் உள்ள ஜெபமே பிணியாளியை ரட்சிக்கும். ஆமாம், விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் அதை நடக்கும். தேவன் என்னை விடுவிப்பார், அவரை நம்பி என்ன பேசுகிறீங்களோ அது நடக்கும், அவரை நம்பி எதை செய்கிறீங்களோ அது வாய்க்கும். எத்தனை புரியுது? ஆமேன். ஆமாம், தேவனுடைய ஜெபம்னா அவர் சமூகத்தில் இருந்து அவரை அறிகிற அறிவில் வளர்றது. ஓகே, கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. அதனால் தயவு செய்து இப்போது இந்த கிறிஸ்தவர்கள் பண்ணுற ஜெபத்தை நீங்கள் செய்யாதீங்க. வீட்டைத்தாரும், காரத்தாரும், பங்களாவத்தாரும் எதுவுமே தந்திருக்கவே மாட்டார். நான் அடித்து சொல்கிறேன், கடன் வாங்கி வேணால் கட்டியிருப்பீங்க, கை காசு போட்டு கட்டியிருக்கவே மாட்டீங்க, எழுதி தரேன். ஆமாம், கார் வாகனங்கள் வாங்குறது கடன் வாங்கி தான் வாங்கியிருப்பீங்க, லோன் போட்டு தான் வாங்கியிருப்பீங்க, ரெடி கேஸ்லாம் கொடுத்து வாங்கியிருக்கவே மாட்டீங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் சுயமுயற்சியில் தான் எதையாவது பண்ணியிருப்பீங்க. அந்த கடனை அவர் தான் அடைச்சிட்ருக்கிறார். ஆனால் சரியான முறையில் தேவனோடு கரெக்டான உறவில் இருந்தீங்கன்னா ஆமேன், உங்கள் வாழ்க்கை அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் கேட்கறதுக்கு காதலோர்கள் கேட்க கடவர். இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்டே தேவையே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா காலை பிடிச்சி கதறது, மன்றாடுறது, கெஞ்சுறது, அழுறது, இதை ஒரு டிசைன்லேயே கிடையாது. அதுக்காக அவர் நம்மளை அழைக்கவே இல்லை.